ஹமாஸ் இயக்கத்துக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியும் பேரிழப்பும் பதிவாகி இருக்கு. ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுவும் ஈரானுக்குள்ள வச்சு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாக பதிவாகி இருக்கு. இந்த படுகொலை சம்பவம் எப்படி நடந்ததுன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்று சொன்னால் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இஸ்மாயில் ஹனியே தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு 15 தடவைகள் ஈரானுக்கு விஜயம் செஞ்சிருக்கிறாரு. ஈரானில் மிக முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி ஒரு வான்வழி தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, இந்த தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் என்ன நடக்கும் என்ற பல கேள்விகள் இருக்கு. இந்த தாக்குதலை நடத்தினது இஸ்ரேல் தான் என்ற குற்றச்சாட்டை ஹமாஸ் இயக்கம் முன்வைச்சாலும் வளம மாதிரி இஸ்ரேல் அமைதியா இருக்கு, மௌனம் காத்து வருது. இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, மத்திய கிழக்கில் இதுக்கு பிறகு என்ன நடக்க முடியும், இதை பற்றின பல தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்குன்னு சொல்லி இதுக்கு முதல்ல கடந்த 2-3 நாட்களாகவே நான் போட்ட காணொலிகளில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மத்திய கிழக்கு போர் பதற்றம் விளிம்பு நிலையில் இருக்கு என்ற தகவலை இன்றைக்கி ஊடகங்கள் வெளியேற்றிருக்கிறத பார்க்க முடியுது. மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி சிலருக்கு சில நேரங்களில் தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றின செய்திகளை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை முதல்ல நான் சொல்கிறேன். இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நடந்து வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஈரான் ஆதரவோட ஹமாஸ் இயக்கம் செயற்பட்டு வருது. அதே மாதிரி லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கும் ஈரான் ஆதரவு இருக்கு, ஏமன் ஹூத்தி இயக்கத்துக்கும் ஈரானுடைய ஆதரவு இருக்கு. இந்த மாதிரியான பல தரப்புகளை தான் இஸ்ரேல் எதிர்த்து போராடி வருது. இல்லாட்டி இந்த தரப்புகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தொடர்ச்சியான மோதல் நடந்து வருது. சில தரப்புகளோட நேரடியான மோதலும், சில தரப்புகளோட மறைமுகமான மோதலும், சில இடங்கள்ல எல்லை பகுதிகளில் மட்டும் தாக்குதலும் நடத்தப்பட்டு வருது. மத்திய கிழக்கினுடைய பதற்றம் அதிகரிக்க முடியும். எப்படி சின்ன சின்ன அளவில் நடத்தப்பட்ட தாக்குதல் பூதாகரமாக வெடிச்சு ஒரு மிகப்பெரிய போர் உருவாக முடியும் என்ற எச்சரிக்கையை போரியல் நிபுணர்கள் கடந்த பல நாட்களாகவே வெளியிட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்கள் இப்போ அண்மைய நாட்களில் பதிவாகி இருக்கு. என்னதான் மத்திய கிழக்கில் ஒரு போர் பதற்றம் உருவாகிறத நாங்கள் விரும்பலை, இந்த போரை விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவே இல்லை, அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்து வரோம்னு சொல்லி இஸ்ரேல் பொது வழியில் சொல்லி கொண்டாலும் கூட அதுக்கு எதிரான சில செயற்பாடுகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது. குறிப்பாக மத்திய கிழக்கில் ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்துறத நோக்கமாக கொண்டும் அமெரிக்காவை நேரடியாக இதுக்குள்ள இழுக்கிறத நோக்கமாக கொண்டும் தான் இஸ்ரேல் இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுது என்ற குற்றச்சாட்டை போரியல் நிபுணர்கள் தொடர்ச்சியாகவே முன் வச்சு வந்தாங்க. அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக மிக முக்கியமான சில சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. ஏமன் ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ள நடத்தி இருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஏமன்ல இருக்கிற ஹூத்தி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறைமுகம் மேலையும் ஆயுத கிடங்கு மேலையும் இஸ்ரேல் நேரடியான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தது. இதுக்கு பிறகு மத்திய கிழக்கு பதற்றம் இன்னும் அதிகரிச்சிருந்தது. இப்ப நேற்று இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. லெபனான் பெய்ரூட் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 தொடக்கம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கட்டடங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கு. ஏன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதில் 12 சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த தாக்குதலை யார் நடத்தினதுன்றதை இதுவரைக்கும் உறுதி செய்ய முடியாமல் இருக்கு. ஆனால் இந்த தாக்குதல் லெபனான்ல இருந்து நடத்தப்பட்டது, ஹிஸ்புல்லா இயக்கத்தால தான் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன் வச்சிருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு தாக்குதலை தான் நேற்று பெய்ரூட் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பெய்ரூட் மேல இஸ்ரேல் நடத்தியிருந்தது. ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தையும் இஸ்ரேல் சொல்லியிருந்தது. ஆனால் லெபனான் இதுவரைக்கும் இல்லாட்டி ஹிஸ்புல்லா இயக்கம் இதுவரைக்கும் அதை உறுதிப்படுத்தல. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய அந்த முக்கியமான தளபதி அந்த கட்டடத்தில் இருந்தார் என்ற விஷயத்தை மட்டும் ஹிஸ்புல்லா இயக்கம் உறுதிப்படுத்தி இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவருக்கு மிக மிக நெருக்கமான ஒரு தளபதி என்று சொல்லப்படுது. அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பாரா இருந்தா, அது உண்மையா இருக்குமா இருந்தா அந்த பதட்டம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2 மிக முக்கியமான சம்பவங்கள். இதுக்கு பிறகு இன்றைக்கு நடந்திருக்கிற இன்னும் ஒரு சம்பவம், ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுவும் ஈரானுக்குள்ள வச்சு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டாரில் தான் கடந்த பல வருஷங்களாகவே வாழ்ந்து வந்தார். அவருடைய 3
பிள்ளைகளும் 4 பேரப்பிள்ளைகளும் போன ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல்ல காசாவில் படுகொலை செய்யப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அவர் தொடர்ச்சியா கட்டார்ல வாழ்ந்து வந்தார். குறிப்பா 1963 ஆண்டு காசாவில் ஒரு அகதி முகாம்ல பிறந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியே. 2003 ஆண்டுலையும் அவரை கொலை செய்யறதுக்கான முயற்சி இஸ்ரேலால் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது தோல்வி அடைஞ்சிருந்தது. பிறகு 2017 ஆண்டுல ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் என்று சொல்லியே இஸ்மாயில் ஹனியாவை சொல்ல முடியும். அவர் கட்டாரில் வாழ்ந்து வந்தாலும் கூட பல இடங்களுக்கும் விஜயம் செய்கிறது வளமையானது. மிக நெருக்கமான நட்பு நாடுகளுக்கு, ஈரானுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர் விஜயம் செய்வார். ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் அவர் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு இதுவரைக்கும் 10 தொடக்கம் 15 தடவைகள் ஈரானுக்கு விஜயம் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லப்படுது. எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்பிக்கையோட அவர் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் என்று சொன்னால் அது ஈரானா தான் இருக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஈரானில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. ஈரானுடைய இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு ஈரான் அவசரமாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. பொது ஜனாதிபதியா மசூட் பெசஸ்கியன் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு பதவியேற்பு நிகழ்வு நேற்று தெஹ்ரான்ல ஈரான்ல நடத்தப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொள்றதுக்காக பல நாடுகளுடைய முக்கியஸ்தர்கள் போயிருந்தாங்க. அதே மாதிரி ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியாவும் கட்டாரில் இருந்து தெஹ்ரானுக்கு ஈரானுக்கு விஜயம் செஞ்சிருந்தார். அங்கே போனதுக்கு பிறகு பொது ஜனாதிபதியை சந்தித்து சில பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். அதே மாதிரி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்தொல்லா அல் கமெனியையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்ததா செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படங்கள் தான் அவர் கடைசியாக பொது வழியில் தோன்றின காட்சிகள். அதுதான் அவருடைய கடைசி தருணம்ன்றதை யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஈரானில் தெஹ்ரானில் இருக்கிற தன்னுடைய தனிப்பட்ட வீட்டுக்கு, அவருடைய சொந்த வீட்டுக்கு அவர் போயிருக்கிறாரு. அதிகாலை சரியா ஈரான் நேரப்படி 2 மணிக்கு ஒரு வான் தாக்குதல் நடத்தப்படுது. இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு வான் தாக்குதல் என்ற விஷயத்தை சர்வதேச ஊடகங்கள் இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு கைடட் மிசைல் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் தான் இது என்ற விஷயம் இப்போ உறுதியாகி இருக்கு. ஆனால் இது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் ஈரான் தரப்பிலிருந்தும் ஹமாஸ் தரப்பிலிருந்தும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கு. இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, ஏன் நடத்தப்பட்டது என்ற மிக முக்கியமான சில கேள்விகள் இருக்கு. இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை கொலை செய்யறதுக்கு இஸ்ரேலுக்கு பல வாய்ப்புகள் இதுக்கு முதல்ல இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் ஈரானில் வச்சு இந்த சந்தர்ப்பத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்ற மிக முக்கியமான கேள்வி கூட இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த தாக்குதலை நடத்தினது இஸ்ரேல் தான் என்ற நேரடியான குற்றச்சாட்டை ஹமாஸ் இயக்கம் முன்வச்சிருக்கு. ஒரு கடுமையான சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் ஹமாஸ் இயக்கத்தால் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதை தவிர ஈரானுடைய IRGC படைப்பிரிவும் இஸ்ரேல் மேல கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் கமேனியும் அதை மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. ஈரான் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஒரு அச்சமில்லாத தலைவர், அவருடைய ரத்தம் வீண் போறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் என்ற விஷயத்தை ஒரு எச்சரிக்கையா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இஸ்ரேல் வளம மாதிரி எந்த ஒரு பதிலையும் சொல்லாம அமைதியா மௌனமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கலாம் என்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இதுக்கு முதல்லையும் இதே மாதிரியான தாக்குதல்களை இஸ்ரேல் ஈரானுக்குள்ள நடத்தியிருக்கு. ஈரானுக்குள்ள பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் கூட அதை இஸ்ரேல் தான் நடத்தினதுன்றதை உறுதி செய்யறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது. அதிலும் குறிப்பாக 2021 ஆண்டில் ஈரானுடைய மிக முக்கியமான அணுசக்தி விஞ்ஞானி ஒருத்தர் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் மூலமாக படுகொலை செய்யப்பட்ட தகவல் வெளியாகி இருந்தது. அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அதே மாதிரி 2022 ஆண்டிலையும் IRGC படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி வான் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருந்தது. அதையும் நடத்தினது இஸ்ரேல் தான் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது.
இதை தவிர நட்டான்ஸ் அணுசக்தி தளம் அமைஞ்சிருக்கிற பகுதியை சுற்றி வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இலக்கு வைக்கப்பட்டு இஸ்ரேலால் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானுக்கு வெளியிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்ப நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலும் கூட இஸ்ரேல் நடத்துகிற மாதிரியான அதே விதத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற விஷயம் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. ஆனால் ஐடிஎஃப் இதை பற்றி எந்த ஒரு கருத்துக்களையும் இதுவரைக்கும் சொல்லலை. இஸ்ரேல் ராணுவம் எந்த ஒரு கருத்துக்களையும் இதை பற்றி சொல்ல முடியாதுன்ற விஷயத்தை சர்வதேச ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இதே நேரம் அமெரிக்கா மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கிறாரு, இதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் எங்களுக்கு தெரியாது, இதுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்ற விஷயத்தை ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியேவினுடைய படுகொலை சம்பவம் என்றது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா ஹமாஸ் இயக்கத்துக்கும் பாலஸ்தீன் காசா மக்களுக்கும் இருக்க முடியும். ஆனால் போரில் இது பெரிய வித்தியாசத்தை மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் கட்டாரில் இருந்து தான் இதுக்கு முதல்ல செயல்பட்டு வந்தார். பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயங்களில் தான் அவர் ஈடுபட்டு வந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை கண்காணித்து வந்தது, இல்லாட்டி அது சம்பந்தமான கட்டளைகளை பிறப்பிக்கிறது ஹமாஸ் இயக்கத்தினுடைய இராணுவ தளபதி யஹியா சின்வார் தான் என்ற விஷயம் கடந்த காலங்களில் இருந்து பேசப்பட்டு வருது. அதனால போர் சம்பந்தமான நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் போர் நிறுத்தம் சம்பந்தமான சில மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் கடந்த சில நாட்கள்லையும் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த படுகொலை சம்பவம்ன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் உருவாக முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த பதற்றத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு நாங்கள் விரும்பலைன்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி வந்தாலும் கூட ஒரு அடுத்த போரை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லாட்டி இந்த பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி மத்திய கிழக்கிலேயே ஒரு போர் உருவாகிற மாதிரியான சில செயற்பாடுகளில் தான் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாகவே ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.